ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் முடிவெடுத்து இன்னொரு நமக்கு ஒரு சோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் சோர்ஸ் பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க. ஒன்றும் எதுலேயும் அவங்க ஒன்றும் தோக்குறதில்ல. இன்னொரு ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இல்லைனாக்கா ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது, அப்புறமா தெரியாத ஒரு தொழிலில் போயிட்டு இறங்குறது, இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஃபெயில் ஆகி அவங்க தோற்று போகிறாங்க. பொருளாதார ரீதியாகவும் கீழே இறங்கிடுறாங்க. பொருளாதாரம் எல்லாமே போயிடுது அவங்களுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல சொன்ன ரகம் இந்த நம்ம ஈசானியம் சரியா இருக்கிற வீடா இருக்குன்னு வச்சுங்க. அந்த வாஸ்து பிரகாரம் கரெக்டா எல்லாமே கரெக்டா வெளிச்சம், ஜன்னல், வடக்கு பக்கம் ஜன்னல் இதெல்லாம் வச்சு கரெக்டா வாசல் உச்ச வாசல் இத மாரி இருக்கும். அதே மாரி அது மட்டும் இருந்தா பத்தாது. அதுக்கு அடுத்தபடியா சப்போர்ட் பண்றது நமக்கு நேரடி. இந்த நேரடியில தவறு இல்லாம இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி ஒத்துமை, அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு தெளிவான சிந்தனை எல்லாமே இருக்கும்போது, அவன் தெளிவான முடிவு தான் எடுப்பாங்க. அவங்க தெளிவா தான் செய்வாங்க எது ஒண்ணும். அவங்க செய்யறது ஒண்ணு ஒண்ணு கரெக்ட்டா இருக்கும். உடனே எடுத்தோம் கவுத்தோம்லாம் செய்ய மாட்டாங்க அவங்கலாம். அந்த மாதிரி வீட்ல இருக்கிறவங்க, அந்த மாரி எந்த ஒரு விஷயத்த ஈஸியாலாம் செய்திட மாட்டாங்க. அத நெறைய அதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி, இத பண்ணலாமா? வேண்டாமா? ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, அத ஈஸியா போயிறக்கூடாது நம்மள விட்டு. அப்படின்ட்டு ஒரு 2, 3 சர்வே எடுத்து, அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சில பேர்கிட்ட சில சஜஷன்கள சொல்லி, அவங்க என்ன பட் அவருக்கு யாரோட சஜஷன் தேவைப்படாது. இந்த மாரி வீட்ல இருக்கிறவங்களுக்கு.